ஏய் அஞ்சலி, என்ன பண்ற நீ? எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ற? மல்லிகாக்கா ஒரு வாரத்துக்கு லீவுன்னு ஃபோன் பண்ணாங்க. இப்படியே இந்த வேலையெல்லாம் விட முடியாதுல்ல, அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு லீவா? என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு நல்லா தானே இருந்துச்சு? உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க பொண்ணு குழந்தையோட வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அவங்கள பாத்துக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? இந்த கொரோனா வந்ததும் வந்துச்சு. யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? ச்சே, இந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே யாராவது ஒரு போட்டோ போட்டுறாங்க. அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குப்பா. அது என்னமோ உண்மைதான் அகில். போன வருஷம் கொரோனாவில எங்கேயோ யாருக்கோ நடந்த பாதிப்பு இந்த வருஷம் நம்ம தெரு வரைக்கும் வந்து நம்ம வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம நம்ம போன் கான்டாக்ட்ல இருக்கிறவங்களே அவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏய் சரி, இந்த பேச்சு இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். தேவையில்லாம உன்னையும் கவலைப்பட வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அகில், இதுதானே யதார்த்தம். ஊரே தீ பிடிச்சி எரியும் போது நாம மட்டும் ஜாலியா இருக்க முடியுமா? சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். என்னமோ நடந்துட்டு போகுது அஞ்சலி. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த கொரோனா நியூஸ் எல்லாம் பார்த்தனா மனசு திக்கு திக்குன்னு தான் இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியால இருந்து வெளியே வா. ஒரு நாளைக்கு நீ ஒரு வாட்டி நியூஸ் பார்த்தாலே போதும், புரியுதா? அப்படியே ஆகட்டும் புருஷா. சரி, அப்படியே அந்த தொடப்பத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ அகில். எதுக்கு? கர்ப்பிணி மனைவிய வேலை வாங்கி இந்த கனவு செய்யற கொடுமை பாருங்கன்னு எவனா சொல்றதுக்கா? நீ முதல்ல குடு. ஏ குடு. இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க வேலை பார்த்தனா என் புருஷன் யோகியன்னு மெரினா பீச்ல சிலைய வச்சிருவேன். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா கனமா போயிட்டதான். டேய் அகில், என்னடா இதெல்லாம்? என்னப்பா? என்னடா? சும்மாதான்ப்பா. ஓ, பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்றியா? சரி. அப்பா, நீங்க அம்மாவை பார்க்க போனீங்க, பார்த்துட்டு வரீங்க? ஆமாடா, உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் வரேன். ஆனா இப்ப பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கண் முழிச்சுட்டா. முந்தைய மாதிரி பெட்லயும் இல்ல. அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நடமாடிட்டு தான் இருக்கா. அப்புறம் என்னப்பா, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வர வேண்டியதானே? இல்ல அகில், நானும் டாக்டர் கிட்ட கேட்டேன். அவசரப்படாதீங்க சார், இன்னும் ஒரு 1 வீக் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். ஏன்னா தலையில அடிபட்டிருக்கு, மயங்கி விழுந்ததுல திடீர்னு திரும்பிய மயங்கி விழுந்துட்டாங்கன்னா பிரச்சனை. அதனால 1 வீக் அப்புறம் நாங்களே டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் சொன்னா அத்தை இருந்து நல்லபடியா சரியாகவே வரட்டும் மாமா. என்ன ஒண்ணு, இந்த நேரத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதா இருக்கே, அதை நினைச்சாதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அத பத்தி கவலையே பட தேவையில்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தானே, நல்லபடியா தான் பாத்துப்பாங்க. சரி, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல மாமா, நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் அதுக்குள்ள சாப்பாடு செஞ்சிடறேன். என்னாச்சுமா, வேலைக்கு வர்றம்மா வரலையா? ஆமாப்பா, இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த அம்மா லீவா. அப்போ சௌந்தர்யா சொன்னது சரிதான் போல இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? அத்தை என்ன சொன்னாங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம பாரதி ஏற்கனவே ஹேமாவை கூட்டிக்கிட்டு ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக பெங்களூர் போயிருக்கான். அவன் எப்போ வருவான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாம உங்க அத்தை ஹாஸ்பிட்டல் இருந்து வரதுக்கு 1 வாரம் ஆகும். நம்ம 3 பேர் மட்டும் தான் இந்த வீட்டுல இருக்கோம். அதான் உங்க அத்தை என்ன சொன்னான்னா, எங்க நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வரதுக்கு 1 வாரம் ஆகலாம், இல்ல அதுக்கு மேலேயும் ஆகலாம். நீங்க 3 பேரும் ஏன் வீட்டுல இருந்து கஷ்டப்படுறீங்க? அது மட்டும் இல்ல, அஞ்சலி இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல அவ எந்த வேலையும் செய்யக்கூடாது. பேசாம நீங்க 3 பேரும் வேணா எங்கேயாவது ஒரு ரெசார்ட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு வாங்கன்னா, நான் தான் எதுக்குமா ரெசார்ட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப என்னடான்னா சௌந்தர்யா சொன்னது சரியா இருக்குமோன்னு தோணுது. மாமா, எதுக்கு தேவையில்லாம? வேணாம் விடுங்க, நான் பாத்துப்பேன். கண்டிப்பா ரெசார்ட்டுக்கு போலாம்பா. இங்கேயே அடைஞ்சு கிடந்து என்ன பண்ண போறோம்? அகில், என்ன அகில் நீயும் இப்படி சொல்ற? ஏன் நீ வேணான்னு சொல்ற? அங்க போய் நீ கொஞ்சம் ஃப்ரீயா ரெஸ்ட் எடுப்பல்ல? அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அத்தையும் இருந்தா பரவாயில்ல. அத நினைச்சு நீ கவலைப்படாதமா. ஆனா நீ சொல்றது ஒரு விஷயம் நல்லதுதான். சௌந்தர்யாவும் கூட இருந்தா நல்லதா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற ஹெல்த் கண்டிஷன்ல வீட்ல இருந்திருந்தா கூட நிச்சயமா நம்ம கூட ரிசார்ட்கெல்லாம் வந்திருக்க மாட்டா. நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோமே. என்னதுல என்னடா? எப்பப்பா கிளம்புறோம்? போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. உடனே கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். அதுக்கு நேரம் காலம் இல்லாம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட். சரி, நீங்க 2 பேரும் ரெடி ஆகுங்க. நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரியா? சரிப்பா சரிப்பா. அஞ்சலி, அப்ப நானும் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றேன். என்ன அகில், ஆளுக்கு முன்னாடி கிளம்புற? எப்படா போவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த போலயே. ஆமா பின்ன. போற வழியில முடிஞ்சா இந்த கார்ட்ஸ், கேரம் போர்டு எல்லாம் வாங்கிட்டு போலாம்.
முக்கியமா கிட்டார், கேமரா. ஓகே, ம் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் சிவகாமி, உன்னதான் கூப்பிடுறா. என்னடி என்ன பேரை சொல்லி கூப்பிடுற? அங்க வர. எப்படி 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 என்ன பேரை சொல்லி கூப்பிடுறியா? கூப்பிடுறதுக்கு தானே பேரு. அதானே உன் பேரு. ஏயா நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த அம்மா கூட இத்தனை வருஷம் நீ எப்படியா குப்பை கொட்டின? ரூம் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா? வா 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 வா. இந்த பக்கம் வா. வா வா. ஐயோ ரொம்ப ஓவரா பண்ணிட்டோம் போல இருக்கே. அதுவும் குடிச்சிட்டு வந்து அத்தையவே தாறுமாறா பேசியிருக்கோம் போல இருக்கே. சும்மா ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினாலே ஒரு வாரத்துக்கு வச்சு செய்வாங்க. இதுக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு மாசம் கன்ஃபார்ம். இல்லைன்னா எங்க அப்பா அம்மா வர சொல்லி நீங்களே கூட்டிட்டு போய் உங்க பொண்ணை உங்க வீட்லயே வச்சு ஊத்தி கொடுங்கன்னு அனுப்பி விடவும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேன். எப்படி அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை வந்துச்சு? சக்கரை கிட்ட இருந்து நான் வாங்கினது வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தானே. டேய் சக்கரை, என்னடா இது? கூல் ட்ரிங்க்ஸ் அண்ணி, பார்த்தா தெரியல. தெரியுது தெரியுது, குடு அண்ணி. குளு குளுன்னு கூலிங்கா தான் இருக்கு. பெரிய பாட்டிலா இருக்கே. அண்ணி அண்ணி என்ன பண்றீங்க? இங்க விருந்தாளி கொடுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது. குடுங்க அண்ணி. டேய் போய் வேற வாங்கி குடுறா போடா. என்ன அண்ணி இப்படி பண்றீங்க? இத உங்களுக்கு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வேற ஏதாவது வாங்கி தரேன். ஏன் நான் குடிச்சா இது ஆகாதோ? போடா. அண்ணி அண்ணி வேணாம் அண்ணி. அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி. அவன்தான் என்னமோ வேணும்னே பண்ணிருக்கான் போல இருக்கு. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப அத்தை வந்தாங்கன்னா என்ன தொலைச்சு கட்டிடுவாங்களே. முத வேலையா இன்னொரு 4-5 நாளைக்கு இந்த வீட்டுல இருக்காம எங்கயாவது எஸ் ஆயிடுவோம். அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். ஆண்டவா என்ன காப்பாத்து. தலைவலிக்குதே. என்னங்க தலைவலியா? ஏண்டி அது என்னடி சரக்கு? அப்படி அதுல என்னத்தை தான் கலந்த? தலைவலி போக மாட்டேங்குதுடி. வின்னு வின்னுன்னு இருக்கு. நீங்க என்னங்க என்னவோ நான் என்னவோ போய் சரக்கு வாங்கிட்டு வந்து கூல் ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு கொடுத்த மாதிரி சொல்றீங்க. சக்கரை கையில இருந்ததை புடுங்கன. அதுல அவன் அப்படி என்னத்தை கலந்து வச்சான்னு தெரியலையே. அவன் தான் தரலன்னு சொன்னான்ல, விட்டு போகாம ஏண்டி புடிங்க குடிச்ச? ஒரு நாள் அதை போய் நானும் குடிச்சு தொலைஞ்சிட்டேன். அதுவும் நம்ம வீட்லயே. பா என்ன தலைவலி. இன்னொரு பக்கம் அம்மா வந்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. ஆமாங்க எனக்கும் அதே பயம் தாங்க. புடிச்சு ஆட்டுது. ஆட்டும். குடிச்சிட்டு போதையில எங்க அம்மா என்னெல்லாம் பேசுன தெரியுமா நீ? என்னங்க பேசுன? ஏய் சிவகாமி இங்க வாடின்ற. போய் காபி போட்டு எடுத்துட்டு வான்ற. அப்படியே சொன்ன. பின்ன தெரியாதா? இப்ப என்னமோ பயந்த மாதிரி நடிக்கிற. ஐயோ இதை ஏன் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறீங்க? எப்படி பேசுனேன்னு எனக்கே தெரியலங்க. போதையில ஏதோ உளறிட்டேனே. எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நம்ம 2 பேரும் குத்துக்கறி போட போறாங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கணும். ஆமா இப்போ எங்க இருக்காங்க உங்க அம்மா? அது பக்கத்துல. பக்கத்துலயா? ஐயோ ஐயோ. ஏய் இருடி. பக்கத்து தெருல மாமா வீட்ல இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். ஐயோ பக்கத்துல நான் கூட ரொம்ப பயந்துட்டேங்க. ஆனா எப்ப வேணாலும் வருவாங்க. ஆமா வந்தா எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு சேர்த்து தானே திட்டு. ஆமா அதுல என்ன சந்தேகம்? இதுல மட்டும் கரெக்டா இருப்ப.
நாம 2 பேரும் திட்டு வாங்கி தான் ஆகணும். ஏங்க நாம வீட்ல இருந்தா தானங்க திட்டு. ஆ? என்னடி சொல்ற? வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு சொல்றியா? ஓடி போறதுன்னா ஒரு 4-5 நாளைக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வருவோங்க. அதுக்குள்ள அத்தையோட கோவம் கொஞ்சம் குறைஞ்சிரும்ல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு 2 பேரும் ஊர் சுத்த போயிட்டீங்களான்னு எங்க அம்மா அதுக்கும் சேர்த்து கோவப்படுவாங்க. அது என்னவோ பண்ணிட்டு போறாங்க. இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதுங்க. ஏய், எப்படி இங்க இருந்து கிளம்ப முடியும்? ஆ, என்ன காரணம் சொல்லுவா? திடீர்னு ஒரு வாரத்துக்கு எப்படி ஊர் பயணம் போக முடியும்? நீயே சொல்ல. நானும் அதுதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. எனக்கு ஒரு ஐடியாங்க. சொல்லு. காஞ்சிபுரத்துல ஒரு ஜவுளி கடை இருக்குன்னு சொல்லி இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அங்க போயிட்டு வரதா சொல்லிருவோம். சரி, சொல்லிட்டு எங்க போலான்ற? எங்கேயாச்சும் போலாங்க. முதல்ல எனக்கு இந்த வீட்ல இருந்து தப்பிச்சிட்டா போதும். சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் வீட்ல அப்பா இருக்காருல, அவர் இதுக்கு ஒத்துக்கணுமே. ஒத்துக்க வைங்க. உங்க அப்பா கூட உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாதா? சரி, உடனே ஆரம்பிச்சிடாத. நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். பேசி ஓகே வாங்கிட்டு வரணும். நான் அதுக்குள்ள போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். டக்குனு கிளம்பிடலாம். ஏய், அதுக்கு நீ இப்பவே வா. ஏங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு என்ன நேரம் காலம் எல்லாம் பாத்துட்டு உடனே கிளம்ப வேண்டியதானே? இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் அப்படியே வயித்துல புளிய கரைக்குதுங்க. சீக்கிரம் போங்க போங்க போங்க. போறண்டி, உயிரை எடுக்காத. போங்க. ச்சே. அத்தை கண்ணுல படாம எங்கேயாவது போய் இருந்துட்டு வந்துடணும். ஆண்டவா. என்ன அஞ்சலி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்துக்கிட்டேன் அகில். நிறையவே எடுத்துக்கிட்டேன். ஏய், எதுக்கு நிறைய? நம்ம ஒன்றும் ரொம்ப நாளா தங்க போறது இல்ல, கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம். கரெக்ட் தான், பட் வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டேன். எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, இதுவே பழைய அஞ்சலியா இருந்திருந்தா பெட்டியில ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா மேக்கப் ஐட்டமா இருந்திருக்கும். கரெக்டா? இப்ப நான் போடலங்கிறதுக்காக நான் மேக்கப்பே விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ஐ லவ் மேக்கப். நீ நேச்சுரலாவே அழகு தானே, அதுக்கு மேல எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங்? சரி, கிளம்புற நேரத்துல பத்து வைக்காத. சரி 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 ஓகே, போலாமா? சரி, அதுக்கு முன்னாடி அம்மாக்கு கால் பண்ணி பார்ப்போம். நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். எப்படி இருக்க அகில்? மா, நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? உடம்பெல்லாம் ஓகேவா? நல்லா இருக்கீங்களா? இப்ப பரவாயில்ல அகில். நேத்து வரைக்கும் நான் டயர்டா தான் இருந்தேன். இப்போ நான் நார்மலா தான் இருக்கேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட அப்பா வந்துட்டு போனாருடா. ஆமாம்மா, அப்பா இப்பதான் வந்து சொன்னாரு. நான் டாக்டர் கிட்ட எனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சே, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, என்னை விடுங்கன்னு நான் எவ்வளவோ சொல்லி கேட்டு பார்த்துட்டேன்டா. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. மா, பரவாயில்லம்மா. டாக்டர் அப்படி சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க இருந்து பார்த்துட்டே வாங்க, சரியா? என்னை பத்தி கவலைப்படாதடா. நீங்க 3 பேரும் கிளம்பி ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல ஒரு ரெசார்ட்டுக்கோ போய் தங்கிட்டு வாங்கன்னு நான் அப்பா கிட்ட சொன்னேன்டா. உன்கிட்ட சொன்னாரா அகில்? சொன்னாருமா. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ நாங்க மட்டும் எப்படிமா? திரும்ப திரும்ப அதையே சொல்லாத அகில். நான் இங்க நல்லாதான் இருக்கேன். ஆனா வீட்ல அஞ்சலி தனியா இருந்துகிட்டு எப்படிடா எல்லா வேலையும் அவ செய்வா? அவ வயித்து புள்ளக்காரி. இந்த நேரத்துல அவ ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும்டா. எனக்கு எப்படி நீயும் பாரதியும் ஒண்ணும், அதே மாதிரிதான் கண்ணம்மாவும் அஞ்சலியும் ஒண்ணு. கண்ணம்மா கர்ப்பமா இருக்கும்போது அவளை நான் எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேனோ அதே மாதிரி அஞ்சலியும் பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அவளுக்கு எந்த குறையும் இருக்க கூடாதுடா. நான் வீட்ல இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல.
இப்போ நானும் இல்ல. அம், வேலைக்கு வரவங்களும் வீட்ல இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. இந்த நேரத்துல அஞ்சலியோட மனசும் உடம்பும் சந்தோஷமா இருக்கணும். நீ அவளை கூட்டிக்கிட்டு ரெசார்ட்டுக்கு போயிட்டு வாடா. மா அப்பாவும் அதான் சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம் சொன்னாருமா. ம், சந்தோஷமா கிளம்பி போயிட்டு வாங்கடா. இது பாரு, போற இடத்துல வெளியில எங்கேயுமே சுத்தாம பத்திரமா இருக்கணும். ஆ ஓகே ஓகே. ஆ, அஞ்சலி எங்க இருக்காடா? ஆ இதோ பக்கத்துல தான்மா இருக்கா. குடு. பேசு. அத்தை, அஞ்சலி, உடம்பு எப்படிமா இருக்கு உனக்கு? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க மயங்கி விழுந்ததுல இருந்து நான் உங்களை வந்து பார்க்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு உடம்பு ஓகேவா அத்தை? ஆண்டவன் புண்ணியத்துல பெருசா பிரச்சனை எதுவும் இல்லாம இப்போ கொஞ்சம் நல்லாதாம்மா இருக்கேன். இன்னும் ஒரு வாரம் இல்லனா ஒரு 10 நாள் அதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நீ வீட்ல இருந்து கிளம்பும்போது மாத்திரை எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோமா. இது பாரு, போற இடத்துல கண்டதையும் சாப்பிடாம நல்ல சத்தானதா பார்த்து சாப்பிடணும். சரிங்க அத்தை. பாரதி ஹேமாவை கூட்டிக்கிட்டு மீட்டிங்க்கு போயிருக்கான். எப்போ வருவாங்கன்னு தெரியல. அவங்க வரலையே, அவங்கள எப்படி விட்டுட்டு போறதுன்னு எதுவுமே யோசிக்காம நீங்க பத்திரமா கிளம்பி போயிட்டு வாங்க. என்ன அஞ்சலி, அமைதியா இருக்க? ரொம்ப நன்றி அத்தை. நீ எதுக்குமா எனக்கு நன்றி சொல்ற? எனக்கு கண்ணம்மாவும் அஞ்சலியும் ஒண்ணுதான். அவள மாதிரியே இவளையும் பார்த்துப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் அத்தை. நான் உங்ககிட்ட இருந்து இவ்ளோ அன்ப எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. இதுல என்னமா இருக்கு? நீயும் என்னோட மருமக தானே? இருக்கலாம் அத்தை. ஆனா இத்தனை வருஷம் மருமகங்கிற உரிமையோட நீங்க என்ன நடத்தல அத்தை. ஆனா அதுக்கு முழு காரணமும் நான் தான். தப்பான எண்ணத்துல ஒவ்வொரு நாளையும் எவ்வளோ வீண் பண்ணிருக்கேன்னு இப்பதான் அத்தை எனக்கே புரியுது. நான் ஒன்னு சொல்லட்டுமா அஞ்சலி? கடந்த காலத்துல செஞ்ச தப்புக்காக யார் ஒருத்தவங்க மனப்பூர்வமா வருத்தப்படுறாங்களோ அந்த மனசு பரிபூர்ணமா சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உன் மனசும் அப்படிதான் இருக்கு. நீ எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்ப. எனக்கு இப்போ உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு அத்தை. நான் எங்கம்மா போறேன்? அதான் சொன்னேனே, இன்னும் ஒரு வாரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன். நீ நல்லபடியா போயிட்டு வா. அப்புறம் காலம் முழுக்க நம்ம ஒன்னாதானே இருக்க போறோம். சரி, எல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். ம், சரிங்க அத்தை. போனை வச்சிடுறேன், பாத்துக்கோங்க உடம்ப. சரிம்மா, பாய். அடேங்க அப்பா, சிறந்த சென்டிமெண்ட் காட்சியா இருக்கும் போல இருக்கே. அகில், என்ன கலாய்க்காத. அப்புறம் நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஓ இப்ப அப்படி ஆயிடுச்சா? போடா. சந்தியா, 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 எங்க போனா இவ? ரொம்ப நேரமா ஆளையே காணுமே. என்னப்பா, எதுக்கு பண்ணியே தேடுறீங்க? சும்மா தாம்மா, ஒரு காஃபி போட்டு கொடுமான்னு கேட்கலான்னு தாம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி தான்ப்பா குடிப்பீங்க? ஆனா அண்ணி எங்க போனாங்கன்னு தெரியல. ஆளை காணும். அது எப்படிமா அவ காணாம போவா? அவங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போவாங்கப்பா. கேக்குறதுக்கு யாரு இருக்கா? அவங்க தானே இந்த வீட்டுக்கு மகாராணி. நீ உடனே ஆரம்பிச்சிடாதம்மா. எனக்கு காஃபி வேணாம், டீ வேணாம், நீ போமா. என்னவாப்பா இப்படி பேசிட்டு போறா? வேலை இல்லாத பூனை விட்டத்தை பார்த்து முறைக்குமா. இவளுக்கெல்லாம் காரணமாடா முக்கியம். சந்தியா மேல ஏதாவது தப்பு சொல்லணும். சந்தியா மேல தப்பா? இப்ப என்னப்பா?
அவங்க என்ன பண்ணாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரவணா. ஆமா, சந்தியா எங்க? ஆ, அவங்க ஃப்ரெண்ட் அனிதா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு போனாங்கப்பா. ஓ, சரி சரி சரி, மெதுவா வரட்டும்டா. டேய், நான் உங்ககிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன்டா. நம்ம ஸ்வீட் ஸ்டால் இன்னும் திறந்தா இருக்கு? ஆமாப்பா, வியாபாரம் பழைய மாதிரி இல்ல. இருந்தாலும் கடையை மூட முடியாதுல்ல. ஆனா கொஞ்ச நாளைக்கு மூடி போட்டா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்டா. ஊரெல்லாம் நோய் இருக்கு, மத்தவங்களால உனக்கோ உன்னால மத்தவங்களுக்கோ பரவிடக்கூடாது இல்ல. அதெல்லாம் ரொம்ப கவனமா தான்ப்பா இருக்கேன். இருந்தாலும் புது சரக்கு போடாம இருக்கிறத அப்படியே வித்து முடிச்சிடுறேன். சரி, அம்மா எங்கப்பா? ஆளையே காணோம். அதை ஏன்டா கேக்குற? இந்த அர்ச்சனை அடிச்ச கூத்துல அவ செம கோவமாயிட்டா. கிளம்பி உன் மாமா வீட்டுல போய் உட்காந்துட்டாடா. அப்பா, மாமா வீட்லயா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, அர்ச்சனா கொடுத்த அதிர்ச்சிய அவளால தாங்கிக்கவே முடியலடா. இத்தனை நாளா அடக்க ஒடுக்கமா இருந்த பொண்ணு திடீர்னு சரக்கெல்லாம் போட்டு கண்டபடி உளருவா, வீட்டையே ரணங்கலப்படுத்துவான்னு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. அதான் அவ கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாடா. அப்பா, கோச்சிட்டு போயிருக்காங்களா? நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? டேடி, அதெல்லாம் வேணாண்டா. அவ இங்க இருந்தானா தேவையில்லாம பிரச்சனை பெருசாகும். அது எப்படிப்பா? நான் சொல்றது கேளு சரவணா. மாமா வீட்டுல தானே இருக்கா, தேவைப்படும் போது நானே போய் கூட்டு வரேன்டா. அப்பா என்ன செந்தில், கடைக்கு போகலையா? போகணும்ப்பா. அது கடையில சரக்குலாம் தீந்துருச்சுப்பா. புதுசா கொஞ்சம் வாங்கணும். சரி வாங்கு, அது எப்பவும் பண்றது தானடா. பா, இந்த வருஷம் சூரத்துக்கோ ஹைதராபாத்துக்கோ போய் வாங்க முடியாதுப்பா. ட்ரெயின்ல வேற நிப்பாட்டிட்டாங்க. ஓ, காஞ்சிபுரத்துல ஒரு கண்காட்சி நடக்குது. நிறைய மாநிலத்துல இருந்து மொத்த வியாபாரிங்களா கடை போட்டிருக்காங்களாம். போனா அங்க எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா. ஆ, ஆ. ம், நல்லதா செந்தில், போய் வாங்கிட்டு வா. ம், அதான் நானும் அர்ச்சனாவும் போயிட்டு வரலான்னு இருக்கோம். போயிட்டு 4-5 நாள் இருந்து நல்லதா பார்த்து வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. ஏண்டா, துணி வாங்க நீ போற சரி, அதுக்கு எதுக்குடா அர்ச்சனா? அவளும் வந்தா கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்னு நினைச்சேன்ப்பா. ஆமாப்பா, செந்தில் சொல்றதும் சரிதானே. ம்ஹும், இது சரிப்பட்டு வராதுடா. பா, அது இல்லப்பா, அங்க துணியில நல்லா இருக்கும். டேய், நான் அதை சொல்லலடா. நீயும் அர்ச்சனாவும் போறது சரிப்பட்டு வராது. அவ ஏற்கனவே துணிக்கெல்லாம் தீ வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. திரும்பவும் ஒரு பிரச்சனை வேணாண்டா. உனக்கு என்ன, காஞ்சிபுரத்துக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அவ்வளவுதானே? வா, நான் வரேன், போயிட்டு வருவோம். வேணும்னா சரவணனையும் கூட்டு போலாம். 3 பேரும் போய் வாங்கிட்டு வரலாம்டா. இல்லப்பா, அர்ச்சனா வந்தா நல்ல டிசைனா எடுப்பா, அதனால சொன்னேன். டேய், இத்தனை வருஷமா துணி கடை நடத்துற உனக்கு தெரியாதா? அவளுக்கு தெரிஞ்சிட போது. போய் ரெடி ஆயி வா, நம்ம 3 பேரும் போலாம். பா, இல்லப்பா. போடான்னு சொல்றேன்ல, போடா. இவன் வேற. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாப்பா, இப்படி திடீர்னு வேலைன்னு கிளம்பினாதான் நீயும் கடையை சாத்திட்டு வருவ. இல்லன்னா உனக்கு மனசே வராதுடா. மிச்சம் இருக்கிற மிச்சரை வித்துருவோம், தேங்கி கிடக்கிற பூந்திய வித்துருவோம்னு தோணும் உனக்கு. அப்பா இல்லப்பா, சந்தியாவை கூட்டு போலாங்கிறியா? இல்ல, நான் அப்படி சொல்லப்பா. விட்டுட்டு போறது சரியா வராதுன்னு. டேய், நீ இப்படியே எத்தனை நாளைக்கு அடகாத்து வைக்க முடியும்? மாமா வீட்டுக்கு போயிருக்கிற உன் அம்மா எப்படியும் சாயங்காலம் வந்துருவா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிற சந்தியாவும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறா. வரட்டும், மாமியாரும் மருமகளும் இந்த வீட்லயே இருக்கட்டும். நல்லதோ கெட்டதோ, மேலேயோ கீழேயோ அவங்க பேசி பழகட்டும்டா. ஒன்னா இருந்தா தானே ஒரு ஒட்டுதல் உருவாகும். ஒட்டுதல் உருவானா பரவாயில்லப்பா. இருக்கிற பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா? டேய், அப்படிலாம் நீ பயப்படாதடா. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாதுடா. இந்த குழந்தைங்க என்ன பண்ணும், நம்ம கண்ணுல பார்க்கும்போது சண்டை போட்டுக்கும். அதே நம்ம அங்க இல்லைன்னா தோல் மேல தோல்ல கைய போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும்.
அதே மாதிரி நீயும் நானும் இங்க இருக்கிறதுனால தான் சிவகாமி இந்த மாதிரி பண்றான்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நாம இங்க இல்லைன்னா வேற மாதிரி நடந்துக்குவாங்களோ என்னவோ. டேய், ரொம்ப யோசிக்காதடா. இன்னொன்னையும் பாரு, சிவகாமி அர்ச்சனா மேல செம்ம கோவத்துல இருக்கா. இந்த நேரத்துல சந்தியா உன் கூட வந்தா அந்த கோவம்லாம் கண்டிப்பா சந்தியா மேலதான் போகும். அதுக்கு பேசாம நம்ம விட்டுட்டு போறதுதான்டா நல்லது. நீங்க சொல்றதும் சரின்னு தான் தோணுது. தோணுது இல்ல? அப்ப கிளம்பி வா. அப்பா, ஹலோ. என்னங்க, இன்னும் அனிதா வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமாங்க. எதுவும் அவசர வேலையா? நான் வேணா உடனே வரட்டுமா? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பொறுமையாகவே வாங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஆ, நீங்க என்னமோ சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயங்க? அது ஆ, அனிதா எப்படி இருக்காங்க? ஐயோ, அவ நல்லாதாங்க இருக்கா. உள்ள டீ போட்டுட்டு இருக்கா. இப்ப இதுதான் நீங்க கேட்க நினைச்சதா? ஆ, அது இல்லைங்க. ஆ, அது வந்து அட சொல்லுங்க. நேர்ல வந்ததும் சொல்லிக்கலாம்னு இல்லாம ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தானே அர்த்தம். ஆ, அது ஒன்றும் இல்லைங்க. நானும் அப்பா செந்தில் 3 பேரும் காஞ்சிபுரம் வரைக்கும் கிளம்புறோம். காஞ்சிபுரமா? என்னங்க விஷயம்? ஏன் திடீர்னு அவ்வளவு தூரம் கிளம்புறீங்க? அது செந்திலோட கடைக்கு சரக்குலாம் வாங்கணும்னு சொன்னான். அப்பா வேற என்னையும் கூப்பிட்டாரு. இப்பவே கையோட கிளம்பலான்னு சொல்றாங்க. அப்படியாங்க? நீங்க உடனே கிளம்பணுமா? ஆமாங்க. இப்போ ஒரு பஸ் கிளம்புதான். அதுல போனா நேரா காஞ்சிபுரத்துக்கே போயிடலான்னு சொன்னாங்க. எனக்கும் கூட காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு ஆசைதான். ஆனா இவர் கூப்பிடாம நாமளா எப்படி கேக்குறது? உங்களையும் கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா அர்ச்சனாவே வர வேணான்னு சொல்லும்போது உங்களை மட்டும் நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஏங்க, நான் போயிட்டு வரட்டுமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? போயிட்டு வரட்டுமான்னு கேக்குற உங்க வாயால நீயும் வா சந்தியா சேர்ந்து போலான்னு கூப்பிட தோணலையே. ஹலோ, ஏங்க, நான் பேசுறது கேக்குதா? ஆ, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற ஊருக்கு போறதா இருந்தா வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்கலாம். போறது காஞ்சிபுரத்துக்கு. பட்டு சேலை வாங்காம எப்படிங்க வர்றது? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நீங்க போற வேலையை முடிச்சிட்டு வாங்க, அது போதும். இல்லைங்க, நான் கண்டிப்பா பட்டு சேலை வாங்கிட்டு தான் வருவேன். கலர் டிசைன்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். உங்களுக்கு எது நல்லா இருக்குமோ அதை நானே பார்த்து வாங்கிட்டு வரேன். ஓ, அப்படியாங்க? சரி, பார்க்கலாம். நீங்க வாங்கிட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, மாமாவும் கூட வரதா சொன்னீங்கல்ல? ஆமாங்க, அவர் தான் 3 பேரும் போறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அநேகமா போற ஊர்லலாம் வரிசையா விதவிதமா சாப்பிடலான்னு யோசிச்சு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அத்தை எப்படி இதுக்கு ஓகே சொன்னாங்க? அம்மா இங்க வீட்லயே இல்லையேங்க. வீட்ல இல்லையா? எங்க போயிருக்காங்க? அதான் அர்ச்சனா குடிச்சிட்டு ரகலை பண்ணால, ஆமா. அதுல அவங்க கடுப்பாயி அவங்க கிளம்பி மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐயோ, இப்ப அங்கதான் இருக்காங்க. அவங்க கிட்ட கூட சொல்லாம கிளம்பலான்னு நிக்கிறாரு அப்பா. ஓ, அப்ப அத்தைக்கு நீங்க ஊருக்கு போறது தெரியாதாங்க? இது வரைக்கும் தெரியாது. நானும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லலான்னு இருக்கேன். ம், சரிங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அனிதாவே என்னை கொண்டு வந்து விட்டுருவாங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன்.
சரிங்க. கடைசி வரைக்கும் வான ஒரு வார்த்தை கூப்பிட்டாரான்னு பாரு. எவ்வளவு ஆசையா இருந்தேன். என்ன ஆனாலும் சரி, அத்தை வரதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும். ஏங்க, என்னங்க ஆச்சு? உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? நம்ம உடனே தானே கிளம்புறோம். ஆமா ஆமா கிளம்புறோம் தான், ஆனா நீ கிடையாது. என்னது கிடையாதா? அப்புறம் அப்பா கிட்ட காஞ்சிபுரத்துக்கு போய் கண்காட்சியில துணி வாங்கிட்டு வர்றோம்னு சொன்னேன். அதுக்கு அவரு நீனா சரவண 3 பேர் மட்டும் போயிட்டு வரலாம், அர்ச்சனா வேணான்னு சொல்லிட்டாரு. என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரா? என்ன 3 பேர் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? இந்த ஐடியாவை கொடுத்த ஆளே நான் தான். என்ன விட்டு நீங்களா போவீங்களா? அர்ச்சனா, நானா உன்னை வேணான்னு சொன்னேன்? எங்க அப்பா அப்படி சொல்றாரு, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? பேசி சம்மதிக்க வைக்கணும். அவர் என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டிட்டு வந்து நின்னா, ஆமா எதுக்கு நான் வேணாமா? நம்ம துணி கடைக்கு நான் வராம உங்க அண்ணன் உங்க அப்பா அவர்லாம் எதுக்கு வரணும்? அந்த காரணத்தை சொன்னா நீ இன்னும் டென்ஷன் ஆவ. எதுக்கு அதெல்லாம் விடு. பரவாயில்ல சொல்லுங்க, அது என்ன தெரிஞ்சுக்கிறேன். நீ ஏற்கனவே குடோனுக்கு தீ வச்ச விஷயத்த சொன்னாரு, அதனால உன்னை நம்பிலாம் அனுப்ப முடியாதான். ஓ இதெல்லாம் பழைய விஷயம். இன்னுமா அதையே போட்டு உருட்டிட்டு இருக்காரு? நான் திரும்ப 2-3 வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் அர்ச்சனா. ரொம்ப ஸ்ட்ரிக்டா அர்ச்சனா வேணான்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ண சொல்ற? அப்போ நீங்க உங்க அப்பா கூட கிளம்பி போயிடுவீங்க. உங்க அம்மா வந்த உடனே நான் சிக்கி சீரழியணும், அதானே உங்க ஆசை? இல்ல அர்ச்சனா. வேற எப்படிங்க? நீங்க என்ன கூட்டிட்டு போகணும்னு மனசார நினைக்கிறீங்களா இல்லையா? அதுல உனக்கு என்ன சந்தேகம் அர்ச்சனா? கூட்டிட்டு போகணும் தான் நினைக்கிறேன். அப்பாவை என்ன சொல்லி சமாளிக்கிறது, அதானே இப்ப பிரச்சனை. விட்டுட்டு போறதுக்கு பிளான் பண்றீங்களா? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? நீ எப்ப வந்த பார்வதி? எப்ப வரணுமோ அப்பவே வந்தாச்சு. ஆமா, எந்த ஊருக்கு போக பிளான் பண்றீங்க? ஊரு பேர் என்ன? நீ எதுக்கு அதெல்லாம் கேக்குற? சும்மா சொல்லுங்க. நாங்க காஞ்சிபுரம் வரைக்கும் போனோம். காஞ்சிபுரமா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெளியே போறதுக்கு இவ்ளோ பிளான் பண்றீங்க? காஞ்சிபுரம் போறதுக்கு இவ்ளோ பிளானா? ஒரு மால்தீவ்ஸ், ஒரு சிங்கப்பூர் அந்த மாதிரி போனா கூட பரவாயில்ல. சரி, அங்க போறதுக்கு நானே ஒரு வழி சொல்றேன். நம்ம குலதெய்வம் கோயில் அங்க இருக்குன்னு சொல்லுங்க. அங்க ஒரு நேர்த்திக்கடன் பாக்கி இருக்கு, நானும் போகணும்னு சொல்லுங்க. சாமி விஷயம் கண்டிப்பா அப்பா இதுக்கு ஒத்துக்குவாரு. நேர்த்திக்கடன்னா அர்ச்சனாக்கு மொட்டை அடிக்கணுமா? எனக்கு மொட்டை அடிக்கிறதுல இருங்க. பார்வதி, நீ சொல்ற மாதிரியே சொன்னா நிஜமாவே மாமா ஓகே சொல்லிடுவாரா? கண்டிப்பா ஓகே சொல்லுவாரு. ஆனா நீங்க மொட்டை அடிப்பீங்களோ இல்ல பட்டை அடிப்பீங்களோன்னு எனக்கு தெரியாது. மொத்தத்துல உங்க பிளான்ல என்னையும் சேர்த்துக்கோங்க, நானும் வருவேன். இவளையா? நீ எதுக்கு பார்வதி வரணும்? நானும் ஊரை சுத்தி பாப்பேன்ல. காஞ்சிபுரத்துல ஒரு கடையில ஆட்டுக்கல் பாயாவும் இடியாப்பமும் சூப்பரா இருக்கும்னு இப்பதான் ஒரு ஃபுட் ரிவ்யூல பார்த்தேன். அப்படியே அங்க போய் சாப்பிடுவேன்ல. ஒரு பாயா சாப்பிடுறதுக்காக தென்காசில இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வரியா? ஆளப்பாரு. நீலாம் ஒண்ணு வர தேவையில்ல, இங்கே இரு. அர்ச்சனா, நான் அப்பா கிட்ட போய் திரும்ப கேட்டு வரேன், நாம மட்டும் போலாம். ஹலோ பிரதர், என்ன கூட்டிட்டு போலனா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. நேரா அம்மாக்கு ஒரு போனை போடுவேன். உங்க மகனும் மருமகளும் ஹனிமூன் போறாங்கன்னு 1க்கு 2 போட்டு கொடுப்பேன். அப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஐயோ பார்வதி, தேவையில்லாம நீ வர குட்டையை குழப்பாத.
உனக்கு செலவுக்கு வேணா நான் காசு தரேன், நீ இங்கே இரு. ஏற்கனவே அந்த 10,000த்துல 6,000 ரூபாய் பாக்கி இருக்கு, அதையே இன்னும் கொடுக்கல. அது ஏய் எந்த 10,000? மறந்து போச்சா? அண்ணியோட தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு ஒரு பெரிய கூத்தடிச்சிங்களே. பிரியா இங்க வா. அம்மா சீக்கிரம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னடி தவிக்கிற? அம்மா ஐயோ பார்வதி சீக்கிரம் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. இந்த வீட்டை நம்ம வீடா காட்டி பிரியாவை பொண்ணு பார்க்க வர வச்சோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உனக்கு மொத்தமா ஒரு 10,000 தரேன். உனக்கு என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். சீக்கிரம் எடுங்க. இதுல 4,000 தான் இருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட வேற பணம் இல்ல. இந்தா இப்போதைக்கு இதை வச்சுக்கோ பார்வதி, மீதி பணத்தை நான் சீக்கிரமா கொடுத்துடுறேன். சீக்கிரம் கொடுத்துடணும் அண்ணி, ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் அம்மா கிட்ட போட்டு கொடுத்து. ஐயோ சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன். ஆமால, தேவையில்லாத விஷயத்துல நல்லா ஞாபகம் வச்சிருப்பியே. அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா, நான் போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாலியா போலாம், ஓகேவா? அப்புறம் அந்த பேலன்ஸ் 6,000 நீங்க ஊருக்கு வந்து கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பை காய்ஸ். உங்க குடும்பத்துல ஏன் எல்லாரும் இப்படி அரபண்டலா இருக்கீங்க? ஏய் என்னடி இப்படி சொல்லிட்ட? அப்புறம் உங்க தங்கச்சி இப்ப எதுக்கு வரலாம்? அவளை யார் கூப்பிட்டா? என் மேல எரிஞ்சு விழுந்தா நான் என்னடி பண்ணுவேன்? நான் தனியா உங்க கூட வரேன்னு சொன்னதுக்கே உங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுல இவ வர வரேன்னு சொல்றா. இதுக்கு என்ன சொல்ல போறாரோ எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா உங்க அம்மா வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து கிளம்பியே ஆகணும். அறிவு இல்ல, பார்த்து வர தெரியாதா? சாரி பிரதர். என்னது சாரியா? சாப்பாடு எப்படி கொட்டிருச்சு பாரு முட்டாள். ஏய் என்னடா நான் ஓவரா பேசிட்டு இருக்க? கீழே விழுந்திருக்க டிஃபனுக்கு பதிலா 10 டிஃபன் நான் வாங்கி தரேன், வாங்கிட்டு பேசாம ஓடி போயிடு. இந்த மாதிரி திமிரா பேசுற வேலை வச்சுக்காத. என்னடா திமிரா பேசிட்டு இருக்க? என்னடா பேசுற? யார் மேல கை வைக்கிற?